இதில் 2 விஷயம் சொல்லியிருக்கோம். பெரம்பலூர்லேயே வந்து வேட்புமனு அளித்த பிறகு சொல்லியிருக்கோம். மாவட்ட செயலாளரும் இங்கே இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து புளியஞ்சோலையில் வந்து நிறைய உபரிநீர் போகிற திட்டத்தை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி இன்னமும் வந்து அது பாசனத்துக்கு உரிய மாதிரி திருப்புறதுக்கு உண்டான திட்டங்கள் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய வாய்க்கால்கள் வந்து தூர்வாரப்பட வேண்டியிருக்கும். ஸோ வானம் பார்த்த பூமிங்கிறதுனால எங்கெங்கே மழை பெஞ்சு ஏரிகள் அது இருக்கிறதோ அது கீழ் நோக்கி பாயும் போது தூர்வாரி அதுக்கு தண்ணியை உபயோகப்படுத்துகிற மாதிரி இன்றைக்கி உபயோகப்படுத்த முடியல. அதனால் நாளைக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் என்று பிடபிள்யூடியும் சேர்ந்து வேலை செஞ்சு இதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். ஆனால் பண்ண முடியுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இதில் இந்த நம்ம சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அவங்க டெல்லியிலேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கீழே வரைக்கும் அதை பயனடைகிற மாதிரி இல்லை. ஏன்னா அதை நார்த்தை ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்வர் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து பதப்படுத்துகிற திட்டத்தை நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சப்சிடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விவசாயிங்க அவங்களே வந்து பதப்படுத்துகிற அந்த திட்டத்தை வந்து பயன்பெற்று திருப்பி அவங்களே அமைக்கலாம். இல்லை அரசாங்கத்துக்கு உண்டான வேர் ஹவுசிங் கார்பரேஷனுமே இப்போ இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே உள்ள சாகுபடிப்பட்ட பயிர்களுக்கு பதப்படுத்தப்பட்டு பெங்களூருக்கோ இல்லை வெளி மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்கிறத அந்த திட்டம் ரொம்ப உதவியாக இருக்குங்கிறத இங்கே சொல்லிக்கிறேன். நான் இந்த பகுதியில் இளைஞர்களும் படித்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரம் அந்த மேம்படுத்தப்பட்ட அடுத்த கட்டத்துக்கு என்ன ரெண்டு விஷயம் இருக்குது இதில். ஒன்று வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஒன்று இங்கே வரணும். துறையூர் முசிறிக்கு நடுவில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதுக்கு முழு முயற்சி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது எந்த இடம்னு மட்டும் முடிவு பண்ணிட்டா அந்த இடத்துல பண்ண முடியும். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்கு உண்டான சிப்காட்டோ இல்லை சிட்கோவோ இங்கே உள்ள தொழிற்பேட்டைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து 1 ஏக்கர் இல்லை 1.5 ஏக்கருக்கு மேலே கிடையாது. எல்லாம் சிறு குறு தொழிற்சாலைகளாக தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ப வந்து சிப்காட்டுக்கு வந்து நம்ம துறையூர் பக்கத்துலேயும் இடம் இருக்குது, இங்கே தாப்பேட்டை பக்கத்துலேயும் இடம் இருக்குது. எந்த இடம் வந்து அவங்க செயல்பாட்டுக்கு உதவியாக இருக்குமோ அதில் வந்து விவசாயம் சார்ந்தப்பட்ட தொழில்களும் வரும். மெட்டல் ஒர்க்ஸ் இந்த பிஹெச்எல் சுற்றி இருக்கிற அந்த வேலைகளாக இருக்கும். நிறைய கல் வேலைகளும் சிற்ப வேலைகளுக்கும் இடம் இருக்குது. ஸோ எல்லா தரப்பட்ட மக்களுக்கு உண்டான தொழிற்பேட்டையாக அது அமையுங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறேன். நான் சார், அமைச்சர் நேரு வந்து கூடுதல் கட்சி பணியும் இருக்குது, அமைச்சர் பொறுப்பும் இருக்குது. அந்த இடத்துல கட்சி தொண்டர்களோட நெருங்கி அவங்களோட பயணிக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்குது அவங்களோட வேலை பழு காரணமாக. அந்த இடத்த நீங்கள் நிரப்புவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தொண்டர்கள்ட்ட இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நான் மட்டும் நிரப்ப முடியாதுங்க. அவங்க சீனியர்ஸ் இருக்காங்க. சீனியர்ஸ் இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது. இவங்க சீனியர்ஸோட பலத்தாலையும் தொண்டர்களோட ஒரு ஊக்கத்திலையும் ஆக்கத்தினால மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுமே ஒழிய அவர் செஞ்சிட்ருக்க வேலையை நம்மளால் செய்ய முடியாது. முயற்சி தான் பண்ணலாமே ஒழிய அது தொண்டர்களுக்கு இருக்கிற இதுங்கிறதே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு பேருதவியாக இருக்கிறாங்க சீனியர்ஸ் எல்லாம். எப்படி வந்து நடந்துக்கணும், எப்படி மக்கள்கிட்ட வந்து போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது பெரும் உதவியாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களோட சேர்ந்து தான் எங்களால் போக முடியுமே, தனி மனிதனாக நான் போக முடியாதுங்கிறத எனக்கும் தெரியும், மக்களுக்கும் நல்லா தெரியுங்க. பிரச்சாரத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கான வரவேற்பும் எழுச்சியும் எப்படி? ஒரே ஒரு விஷயந்தாங்க பார்க்கணும். நாங்கள் போகிற இடத்துல வந்து பெண்கள் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. அதாவது முதல்வர் அவர்கள் பெண்களுக்கு வந்து வெவ்வேறு விதத்தில் உதவிகள் செய்கிறாங்க. கூலி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி, படித்த பெண்களுக்கும் சரி, வீட்டு வேலைகள் தாண்டி தொழில் முனைவோர், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து சுய உதவி குழுக்கள் மூலயமா செஞ்சுருக்காங்க. காலையில் ஆரம்பித்து ஒரு மணி நேரத்துக்கும் முதல்வர் வந்து அவங்கள போய் சேர்ந்தடைகிறாங்க. அவரோட திட்டங்கள் போய் சேர்ந்தடையுது. அதனால் பயனுள்ளவங்க நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து முதல்வருக்கோசரம் நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறோங்கிறத நேராகவே எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் அந்த விஷயங்கள் வந்து இன்னமும் பலப்படுத்தணும், விரிவுபடுத்தணும்னு சொல்லி நாங்களும் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். சொல்லி பண்ணுறதுக்கு உண்டான முழு முயற்சியும் எடுப்போம். நம்ம இருக்குங்க. நான் இப்போ வந்து சில ஊரில் வந்து இந்த தொழிற்சாலைகள் வரத்துக்கு உண்டான முதல் காரணமாக டிரான்ஸ்போர்ட், அதாவது நம்ம வந்து பஸ் வசதியும் சரி இல்லை தண்ணி வசதியும் சரிங்கிறது 2 தான் காமனாக இருக்குது. தண்ணி வசதி வந்து இந்த ஏரியாவில் ஃபுல்லாக காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வந்துருச்சு. இன்னும் 2 இல்லை 3 மாதத்தில் அதை ஆன் பண்ணிடுவாங்க. கடைநிலை வேலை மட்டும், இந்த லாஸ்ட் மைல் மட்டும்தான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது முடிஞ்சோன்னா அந்த தண்ணி விஷயம் வந்து சால்வ் ஆயிரும். ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட் ஆன விஷயம் என்னென்னா, நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேலைவாய்ப்பு இங்கே கம்மியாக இருந்து வெளியில் வேலைக்கு தேடி போகிறாங்க. ஸோ தொழிற்சாலைகளும் தொழிற்பேட்டைகளும் இங்கே வந்ததுன்னா அந்த இதுவும் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தேவையான விஷயமாகவே அங்கே அமையுங்கிறது அந்த திட்டத்தோட ஒரு பெரிய பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர சூடாக இருக்குங்க, அரசியலும் சரி வெயிலும் சரி. தேங்க்யூ.